ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையெல்லாம் ஆமென். அதுக்கு ஒண்ணு செய்வானாங்க, உன்னை மாறுன்னு சொல்ல வரல, உன்னை மாற்றுகிறவர் அவர். நான் தேவனுடைய பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? மண்ணா இருக்கணும், வசனம் இருக்கணும், அவருடைய வார்த்தை இருக்கணும். அனுதினமும் அவருடைய வார்த்தையை நீங்க வாசித்தாலே போதுங்க. அந்த நீங்க வார்த்தையை உள்ள கொண்டு வர அங்கு நமக்குள்ளாக தேவன் விரும்புகிற பரிசுத்தமும், தேவன் எதிர்பார்க்கிற அன்பும், தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மையும், தேவனுடைய கீழ்ப்படிதலும் நமக்குள்ளாக தானாகவே வந்துவிடும். அல்லேலூயா. நமக்குள்ளாக பெருமை, அகங்காரம், கீழ்ப்படியாமை இவைகள் அனைத்து நம்ம விட்டு எதிர்பாராத விதத்திலே கடந்து சென்று விடும். ஆனால் அபிரதாம் வீட்டிலே அந்த தேவனுடைய பெட்டி 20 வருஷம் இருந்தோம், அதை அவன் பயன்படுத்தவில்லை. தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை என்றால் அதை காரணம் சற்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு எந்த இடத்துல நாம் முதலிடம் கொடுக்கிறோம், தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், தேவனுடைய வார்த்தையில எந்த அளவு நாம் உற்சாகம் உடையவர்களாய் காணப்படுகிறோம். கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் நல்லவர். நமக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற வழியில இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட மந்திரகாரன் ஓடுறாயா, ரோட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற கையை பார்க்கிறவன் கிழிக்க விஷயம் பார்க்கிற ஓடுறாயா. தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நீ காக்க வேண்டியவனாக காக்குகின்ற வழியிலே அவர் உன்னை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படிப்பட்ட கருத்தை நாம் இருக்கிறோம். எனவே இந்த தேவனுடைய பெட்டியை அபிரதாம் வீட்டிலே 20 ஆண்டுகள் இருந்தும் அங்கு ஒரு பிரயோஜனம் ஏற்படவில்லை. இந்த சூழ்நிலையிலே அந்த பெட்டியை அங்கிருந்து எடுத்து வரும்படியாக தாவீது விரும்புகின்றார். அவர் என்ன செய்யறாரு, ஐயோ நம்ம சவுல் நாட்களை தேடாதே போனோம், இப்பொழுது நானே பெரிய ஒரு அரண்மனையில இருக்கிறேன், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் கேருவின் மத்தியில அந்த பெரிய இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த கேருவின் மத்தியில இருக்கிற இந்த தேவனுடைய பெட்டி திரைச்சலைக்குள்ளா இருக்கிறது, இதுக்கு நான் ஒரு கூடாரம், ஒரு ஸ்தலம் வைக்கிறேன்.